கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே வெளில வரமாட்டாங்க. விஜய் நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறாரு, இதுக்கப்புறம் ஒரு பையன் வரமாட்டான். நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல, கொண்டாடும் இந்த மக்களுக்கு கடைசி வரை உண்மையாகவும் உறுதுணையாகவும் நிற்பேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ 2 கோடி வாக்காளர் 5 கோடி 2 கோடி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெயலலிதா பேசுறது புரட்சி தலைவர் பேசலாம் இருக்கக்கூடாது, வந்தால் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இது ஒரு தவறான அரசியலுக்கான ஒரு பாடமாக இருக்காதா? அப்போ சர்வாதிகாரத்தை காட்டலையா அப்படின்ட்டு அண்ணன் நீங்கள் வாங்க அப்படின்றாரு. அப்போ இப்போ யாருக்கு அது தேவைப்பட்டுச்சு? எல்லோரும் ஒன்று கூடுவோம் வாருங்கள்ன்றாங்க. அது என்னன்னா, திமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணுறது தான் அவங்க பண்ணுறது. நாங்கள் ஒரு மாற்றம் கொடுக்க வரோம். அம்மாவுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப கணிசமாக ஜாஸ்தி இருக்குது. பெண்கள் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. இதை தாண்டி மாற்றம் வேணும். டு சேஞ்ச் த சிஸ்டம், யூ ஷுட் பி இன் டு த சிஸ்டம்னு சொன்னார். நான் சிஸ்டத்தை மாற்றணும்னா நான் அங்கே உட்காரணும். ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நேற்றுக்கு ஈரோடுல விஜய் அவர்களுடைய பேச்சை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த விஜய் மட்டும் இல்லாம தாவேகா கட்சியில இருந்தும் பலரும் பேசியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு தாவேகா கட்சியில நேற்றைக்கு விஜய் அவர்கள் பேசியது குறித்து தான் பேச போறோம். ஸோ சார் கிட்ட கேட்டுச்சு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நேற்றைக்கு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக தாவேகா தான் களத்துல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றிய அரசையும் சேர்த்து எதிர்க்கிறாரு. ஆனா இங்க வாக்குகளை அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தாங்க தாவேகாவினர். சோ இப்போ வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலைகளை தான் தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்களா, அதிமுகவின் வாக்கு பிரிக்கிறதுக்கா? இது என்ன திமுக வாக்கு அதிமுக வாக்குன்னு அவங்களுக்கு எழுதி வச்ச சொத்தா? பிரிக்கிறது கிடையாது, எடுக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரிப்பு என்பது ஒருத்தரோட சொத்துல பங்கு போறது பிரிப்பது. எடுப்பது என்பது அனைவருக்கும் பொதுவானது. யார் தகுந்தவர்களோ அவர்களுக்கு போய் சேரும். இந்த மக்களுக்காக என்னை கொண்டாடும் இந்த மக்களுக்கு கடைசி வரை உண்மையாகவும் உறுதுணையாகவும் நிற்பேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதனால தான் மறுபடியும் சொல்றேன், எந்த வாக்குகளும் யாருக்குமே நிரந்தரம் அல்ல. அது இவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் எடுத்தால்தான் சொன்ன, இவர்கள் வாக்கு பிரிக்கப்பட்டதுன்னு எடுக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நாளைக்கு நம்ம ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு புதுசாக ஒரு கட்சி வரான்னா, அப்போ தாவேக்காவோட வாக்குகளை பிரிக்க வரார்களான்னு எடுக்க வரார்களான்னு தான் பார்க்கணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கும்போது மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இப்போ மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க உங்களுக்கே தெரியும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே வெளில வரமாட்டாங்க. விஜய் நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறாரு, இதுக்கப்புறம் ஒரு பையன் வரமாட்டான். ஒட்டு மொத்தமாக நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல என்ன மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்றது. ஒரு பரப்புரைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தோட ஜாஸ்தி, ஒரு மாநாடோட ஜாஸ்தி. ஒரு கட்சி மாநாடோட பரப்புரையே இவ்வளோ இருக்குது அப்படின்னா மக்கள் யார் பக்கம் நிற்கிறான்னு. ஸோ அந்த வாக்குகளை தன் பக்கம் வசப்படுத்தி எடுக்கிறார். வரக்கூடிய எல்லாருடைய வியூஸாக வரக்கூடிய, இல்லை ஆடியன்ஸாக வரக்கூடிய, இல்லை தொண்டர்களாக வரக்கூடிய எல்லாருடைய ஓட்ஸுமே தாவேகாவின் வாக்குகளாக மாறாதுன்னு இங்கே கருத்து வைக்கப்படுறாங்களே அப்படின்னு யார் சொல்கிறா? இங்கே பலரும் விமர்சிக்கிறாங்களே. தானே எதையாவது சொல்லி அதாவது ஏதாவது ஒரு குறை சொல்லணும், உடனே இது ஒன்று வச்சுக்கலாம், இது வச்சு ஓட்டலாம்ல. இவர் வரத்துக்காக வெயிட் பண்ணி போகிறவன் அவருக்கு 5 நிமிஷம் போயிட்டு எலெக்ஷன் அன்றைக்கி வாதக்களிக்க மாட்டான். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரேஷன் அட்டைதாரர்களோ 2 கோடி குடும்பங்கள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தர் ஓட்டு, அது பையனோ பொண்ணோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வருது. ஸோ 2 கோடி வாக்காளர் 5 கோடி 2 கோடி இப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அது கிட்டத்தட்ட வந்துட்டார் உள்ள. அதை தாண்டி அவர் எடுக்க வேண்டியது எவ்வளோ வரணும்? 50% எடுத்தால் வெற்றி. இந்த வாட்டி 33% எடுத்தாலே வெற்றி, 34 எடுத்தாலே வெற்றி. 3 முனை போட்டி. ஒருத்தர் இருக்கார், இவர் சீமானனை, சரி அவரே வச்சுக்கிட்டா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் கம்மி 25%. அப்போ 26 ஆகும். அவரை போட்டியிலேருந்து இல்லைன்னா கூட நீங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி சார் கணக்குன்னா 8% வாங்கியிருக்காரு. ஆனால் நீங்கள் 34% யார் எடுக்கிறானோ அவன் தான் ஆட்சியை பிடிக்க போகிறான். போன வாட்டியில் 51% எடுக்கணும். 47லேருந்து 51%. ஏன்னா 2 முனை போட்டி. திமுக இந்த முறை 3 முனையாகி 4 முனையாகிடுச்சு. போன வாட்டி இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறது ஸ்ட்ராங் கண்டென்ட். மையம் இருந்துச்சு, விசிகாரன் நாம் தமிழர் இருந்தாங்க, டிவி இவங்க இருந்தாங்க, மையம் இருந்தாங்க, என்டிகே இருந்தாங்க, அமமுக இருந்தாங்க. 5 முனை போட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கெல்லாம் ரேஸில் கன்சிடர் பண்ணல. திமுக அதிமுக தான் போன வாட்டி போச்சு. இந்த வாட்டி அப்படி இல்லை. திமுகவா அதிமுகவா தாவேகாவான்னு வந்துருச்சு. அப்போ 34% யார் எடுக்கிறார்களோ
அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பு. அது கிட்டத்தட்ட அவருக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ கணக்கு போட்டுங்க, 5 கோடியில் 34%னா எவ்வளோன்றது பாருங்கள். இருந்தாலும் நான் 50% வைக்கிறேன், ஒரு சேஃப் சைடுக்கே பேசுவோம் நம்ம. அப்போது 5 கோடி 4.5 கோடி தான், பட் இந்த வாட்டி 5 கோடி ஆகும். அதுக்கும் காரணம் விஜயனா தான். 4.5 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10%, 70% இருக்கிறது. இந்த வாட்டி வந்து 75 80 வரைக்கும் போகும். ஸோ 10%னா 50 லட்சம் வாக்காளர்கள் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ அந்த 5 கோடியில் 2.5 கோடி யார் வாங்குறாங்களோ அவன் தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிப்பான். இவர் 2 கோடி வந்துட்டார். இன்னொரு 50 லட்சம்ன்றது நான் சொல்கிறது ஒரு குடும்பத்தில், இன்னொரு 50 லட்சம்ன்றது எலெக்ஷன் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு அந்த வின்னிங் டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறது. அதுதான் மற்ற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் ஒரு பீதியும் பயத்தையும் கலப்பதாக பார்க்குறேன். இப்போ கொங்கு மண்டலத்துல வந்து நம்ம ஒரு மாதிரியான வாக்குகளை இப்போவே நம்ம எடுத்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைஞ்சிருந்தாரு. இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் உள்ள வரும்போதும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ வந்து பாக்கெட் வச்சிருந்தாரு. நேற்று பேசும்போதும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இருப்பையும் தனக்கான வாக்கு இவ்வளவு இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த கொங்கு பெல்ட்ல ஈரோடுல விஜய் அவர்கள் நேற்று பேசினதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அப்படிலாம் கிடையாது. விஜய் அதான் நான் சொன்னேன்ல, விஜய்னாக்கு எல்லாத்துலேயுமே இது இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பயமே. இப்போது ஒரு குறிப்பிட்ட கட்சி எடுத்திங்கன்னா அந்த கட்சி ஒரு மண்டலத்தில் மட்டும் இருக்கும், சில மாவட்டத்தில் மட்டும் இருக்கும், சில ஜாதிகளை பொறுத்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஸோ இந்த பெல்ட்டில் இவங்களால இவ்வளோ தான் வாங்க முடியும், இது நம்மளை ஒரு பெருசாக நம்மளை பாதிக்காதுன்னு. ஆனால் விஜய்னா பொறுத்த மட்டும் யூத் ஓட்டு ஃபுல்லாக இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஃபுல்லாக இருக்குது. யூத் வேறு, யங்ஸ்டர்ஸ் வேறு. ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு அப்படி பிரிக்கிறேன். பெண்கள் ஓட்டு அம்மாவுக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப கணிசமாக ஜாஸ்தி இருக்குது. இவர்கள் என்ன தான் திட்டத்தை கொண்டு வந்தாலும் பெண்கள் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. இதை தாண்டி மாற்றம் வேணும், இந்த 2 கட்சி வேணால் ஒரு மாற்றம் வேணும், அதிருப்தியாளர்கள் இதெல்லாம் போட்டு எல்லாத்துலேருந்தும் ஒரு 5% எடுத்தீங்க அப்படின்னா 5% எடுங்க. நான் சொன்ன 6 இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு 5% எடுத்தால் கூட என்னாச்சு, 6 5 30% வந்துருச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 34% தான் இன்றைக்கி வெற்றிக்கு நான் சொன்னேன். ஜெயிச்சிட்டார்ல, வந்துட்டார்ல. ஸோ இந்த பர்முண்டேஷன் காம்பினேஷனும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து வெட்ட வெளியில் சொல்ல முடியாது. அதை நம்ம தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணி சில மேனிஃபெஸ்டோஸும் ரெடியாக தான் நான் கேள்விப்பட்டேன். வாட் எவர் இட் இஸ், அந்த எண்ட் பாயிண்ட் அதுதானே 34% நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ எல்லாத்துலையும் வெறும் 5%, நான் ரொம்பலாம் எடுக்கல, மினிமம் 5% போதும் எனக்கு அப்படின்னு எடுத்தால் கூட அவர் எடுத்தார். இதுதான் பயத்தை உண்டாக்குது. நீங்கள் கேட்டீங்க அந்த அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு, இதுதாங்க உண்மையான ஜனநாயகம், ஃபாசிசம் இல்லாத கட்சி இதுதான். இதே செங்கோட்டையன் என்ன இதுக்கு போயிருந்தா செஞ்சிருக்க முடியுமா? திமுகவுக்கு, பாஜகவுக்கு போயிருந்தா செஞ்சிருக்க முடியுமா? சரி, நாம் தமிழருக்கு போனால் கூட செய்ய முடியுமா? விட்டுருப்பாங்களா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் இங்கே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு தனி மனிதனோட சுதந்திரமும் சுயமரியாதையும் போற்றப்படுகிறது. இவ்வளோ ஜனநாயகமாக ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவது தவறு. அவருக்கான உரிய அடையாளத்தை கொடுத்தவர்கள். ஏன்னா அவர் எந்த தவறும் செய்யலை. அவர் என்ன கேட்டார் செங்கோட்டையன், ஐயா வாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம், சேர்ந்து மக்களுக்காக வேலை செய்வோம், ஜெயிப்போம். அதிமுக ஏன்னா அவர் பிறந்தது, அதாவது கிட்டத்தட்ட அவர் இளைஞராக இருந்ததுலேருந்து 55 வருஷம் இருந்த கட்சி. கேட்காம தூக்கி வெளில போட்டாங்க. என்னடா ஒரு மனுஷன் நல்லது தானடா செய்ய நினச்சான், அந்த மனுஷன் ஏன்டா தூக்கி வெளில போட்டிருக்காங்க, அவர் அரசியல் அனாதை ஆக்குறாங்க. இது ஒரு தவறான அரசியலுக்கான ஒரு பாடமாக இருக்காதா? அப்போது சர்வாதிகாரத்தை காட்டலையா அப்படின்ட்டு அண்ணன் நீங்கள் வாங்க அப்படின்றாரு. அப்போ இப்போ யாருக்கு அது தேவைப்பட்டுச்சு? இன்றைக்கி ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிற உதவி செய்கிறவன் பேச்சை கேட்பாங்களா, இல்லை கஷ்டப்படுறவங்க சொல்கிறத கேட்பாங்களா? உதவி செய்கிறவன் பேச்சு தான் கஷ்டப்படுறவங்க கேட்பாங்க. அவர் வந்து இப்படி நிற்கிறாரு, இது பேசு பொருளாக மாறுது. அப்போது அவர் வந்து வரத்துக்காக தன்னோட இதை காட்டுறாரு. ஸோ இவங்களும் ஏற்றுக்கிட்டே வந்தவங்க எல்லோரும் ஏற்றுக்கல. அந்த மாதிரி நிறையா பேர் வெளில உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் ஏற்றுக்கல. இவர் ஒரு நல்லது செய்ய போகும்போது, இது தவறாக போகும்போது கூப்பிட்டு ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கும் போது என்ன சொல்கிறாரு, அப்போ கண்டிஷன் பாரு, நீ உங்களை தூக்கி போட்டாங்க, 55 வருஷம் உழைச்சி கொடுத்தீங்க, உங்களை மதிக்க கூட இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்க, ஆனால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த ஜெயலலிதா பேசுகிறது, புரட்சித் தலைவர் பேசுகிறதுலாம் இருக்கக்கூடாது, வந்தால் தாவேகா தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏன் சொல்லலை? பரவாயில்லங்க, அது உங்கள் சௌரியம், நீங்கள் பார்த்துங்க. ஆனால் நம்மளோட அடையாளம்னு ஒன்று இருக்குது, நமக்கான கொள்கை கோட்பாடு இருக்குது, அதில் பயணிங்க. இது தனிப்பட்ட விஷயம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுதான் நான் கேட்குறேன். ஆதவர்ஜுனா என்ன கேட்டார், ஏன் ஒரு தலித் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? எங்கள் திருமானனுக்கு இல்லாத தகுதி யாருக்கு இருக்குது? 45 வருஷமாக அரசியலில் வந்து போராடிட்டு இருக்காரு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு. அவருக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்டார். அவர் என்ன சொன்னதுக்கு, கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். கூட்டணி கட்சி, இத்தனைக்கும் டைரெக்டாக கூட இல்லை, ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு,
அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அவரும் தலைவனுக்கு விசுவாசமாக இருக்கிறான். நல்ல விஷயம் தானே, அவர் கேட்டது நியாயம் தானே. தூக்கி வெளில அடிச்சாங்க, இப்போ அவர் நிற்கிறார் வெளியில் எதுவுமே இல்லாமல். அப்போ விஜயன் என்ன பார்க்குறாரு, நியாயமாக தானே கேட்டான் அந்த மனுஷன். ஒரு தலித் தலைவன், சமூக நீதின்றீங்க, அந்த சமூக நீதி இது தானே கரெக்டு, அவருக்கு எல்லா தகுதி இருக்கே. அவர் கேட்டது அது கொடுக்குறாங்க கொடுக்கல, அது சொன்னதுக்கே தூக்கடிக்கப்பட்டாங்க. அது ஒரு 2 நாள் விட்டுருந்தா அது பேசு பொருளாக மறந்துருக்கும். அப்போதைக்கு பேசியிருப்பாங்க, அதோட மறந்துட்டு விட்டுட்டு வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், இதை கூட பேசக்கூடாதுன்றது தான் சர்வாதிகாரம், பாசிச ஆட்சின்றோம் ஜனநாயக முறைப்படி. அப்போ ஆதவர்ஜுனாவை தூக்கி வெளில போடும்போது ஒரு நியாயமாக நேர்மையாக கேட்குறான், ஆனால் அவனை தூக்கி வெளில அடிக்கிறாங்க, அரசியல் அனாதையாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ உள்ளே வருது. அப்படின்ற போது அப்போ விஜயன் என்ன பண்ணுறாரு, தம்பி நீங்கள் வாங்க அப்படின்றார். இந்த ஜனநாயகமான கட்சின்னு யாரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் வான்றார். இங்கேயும் வந்து எந்த இடத்துலையும் விஜயன் பற்றும் பெருமையாக பேசலை, பெரியாரையும் பெருமையாக பேசுகிறாரு, அம்பேத்கரையும் பெருமையாக பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் பேசும்போது. ஸோ அந்த ஜனநாயகம் இங்கே இருக்குன்றத சொல்ல வரேன். அதை வந்து அவர் பார்த்துட்டு எடுக்கிறார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போதும் வந்து இன்னும் பலரும் வந்து கட்சியில இணைவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எப்பவுமே இருக்கும். எங்க வெற்றி பெற சைடு தானே ஒட்டுவாங்க. விஜயனா வெற்றி பெறுவார், நம்ம வந்தவங்க எல்லாரும் வரப்போறாங்க. இப்போ 3 கட்சி இருக்கு, 3 கட்சியில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான். இல்லை தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னா தாவேகாவுக்கு வருவான். இப்போ அதையும் தாண்டி நிறைய பேருக்கு சில அடையாளங்கள் இருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு கேசி பழனிசாமி என்ன வச்சுப்போமே, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆரோட பயங்கரமான ஒரு இது, அவர் எங்கேயுமே எம்ஜிஆர் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ ஆனால் அவர் தாவேகாவுக்கு வருவார், ஏன்னா அவர் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? இல்ல அந்த தனி மனித சுதந்திரம் இருக்குல்ல, தனி மனித சுயமரியாதை இருக்குல்ல, அது இங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, அதை கொடுக்குறாங்க. தலைவனை போட்டணும், விஜய்னா போட்டோ தான் வச்சுக்கணும், வேற யார் போட்டோவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல. புரிஞ்சுக்குங்க, அதை தான் சொல்ல வரேன். அப்போ அந்த அதுதான் சுயமரியாதை, அதுதான் அந்த ஜனநாயகம். அப்போ அதிமுக உங்களுக்கு வந்து அரசியல் எதிரி இல்ல? இல்லங்க, நீங்க திமுகவே அரசியல் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திமுகவே அரசியல் எதிரி, அதுதான் சொல்ல வரேன். திமுகன்ற அரசியல் எதிரி என்ன கணக்குன்னா, நீங்க சொன்ன வந்த மாதிரி திமுகவை அழிப்பது, அப்படி அந்த பாயிண்ட்ல வரும். நான் சொல்ல வரது அதுதான். அதிமுகவை அழிக்கணும், திமுகவை அழிக்கணும். இப்போ அதிமுக சொல்றாங்கல்ல, திமுகன்ற கட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்று கூடுவோம் பாருங்கள், எல்லோரும் ஒன்று கூடுவோம் பாருங்கள்ன்றாங்க. அது என்னன்னா, திமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாது, அப்படி பண்றது தான் அவங்க பண்றது. நம்ம வந்து அப்படி கிடையாது, நாங்கள் ஒரு மாற்றம் கொடுக்க வரோம். விஜய் நான் சொல்கிறது, நான் ஒரு தீர்வு அரசியலையும் மாற்றத்தையும் கொடுக்க வரேன். மக்கள் என்னை நம்பி நிற்கிறாங்க, இந்த மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கடைசி வரை இறுதி வரை இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு நான் வரணும், வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க, உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா இது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுன்ற அவசியம், அரசியலுக்கு வந்து உட்காரணுன்ற அவசியம் இல்லை, அவர் சம்பாதிக்கிற காசில் 250 கோடி சம்பாதிக்கணும், ஒரு 100 கோடி கூட கொடுத்தாலும் நல்லது நடக்கும்ன்றாரு. அதெல்லாம் நல்லது நடக்கும். எனக்கு இயற்கை வளத்தை யார் காப்பாற்றுவா, என் மனித வளத்தை மண் வளத்தை யார் காப்பாற்றுவா, என் மலை வளத்தை யார் காப்பாற்றுவா, என் நீர் வளத்தை யார் காப்பாற்றுவா, இப்போ மனித வளத்தையே யார் காப்பாற்றுவா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இப்போ கடைசியில் மனுஷனே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாச்சு. கிட்னி திருடு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணுமா? இதெல்லாம் வேறு அழகான வார்த்தைகள் பார், தமிழ் எப்படி இருக்குது பார். இதெல்லாம் யார் காப்பாற்றுவா? இது 100 கோடியில் 1000 கோடி கொடுத்தா விட காப்பாற்ற முடியாது. அப்போ இதெல்லாம் நான் எங்கேன்னு காப்பாற்றுவேன்? குடி போதையில் வந்து இளைஞர்கள் இன்றைக்கி வந்து தள்ளாடிட்டு இருக்காங்களே, மது போதையிலையும் குடியிலையும், அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் ஆகாது. அப்போது ஒரு அரசாங்கத்தால் மட்டும் செய்யக்கூடிய சில விஷயங்களை ஒரு அரசாங்கத்தால் அதை செய்யணும் அப்படின்னா அதுதான் சமுதாய மாற்றம், சமுதாய நல்நடத்தைக்கு கொண்டு போகும், சமுதாய வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கும். அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் வரணும். அதை தான் காந்தி சொல்லியிருக்கான், வந்து டு பி த சேஞ்ச் யூ பி த சேஞ்ச், யூ டு சேஞ்ச் த சிஸ்டம் யூ ஷுட் பி இன் டு த சிஸ்டம்னு சொன்னார். அதை தான் நம்ம சொல்ல வரணும். நான் சிஸ்டத்தை மாற்றணும்னா நான் அங்கே உட்காரணும், உட்கார்ந்தால் தான் நடக்கும். வெளியில் நின்று கோஷம் போட்டால் கடைசி வரைக்கும் கோஷம் தான் போடணும், போராடிட்டு தான் இருக்கும்.